the merge cell, the first step is place the cursor where you want to merge the cell. ஸோ நான் இங்கே வந்து இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 cells வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் CDE 7th ரோவில். தென் கோ டு ஃபார்மேட்டில் போய் தென் கிளிக் merge cell. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா merge cell அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தா merge ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே, இதே போல் நான் இன்னொரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் கிளிக், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி merge cell கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தட் இஸ் another way. Generate auto numbers. LibreOffice Calc allows you to generate auto numbers. To generate auto numbers, follow the steps given below. ஸோ நம்ம வந்து LibreOfficeல வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் ஆட்டோ நம்பர்ஸை. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா enter the first two numbers of the series in the two cells. ஸோ ஃபஸ்ட்டு 2 செல்லில் நம்ம கண்டினியூஸாக நம்பர் அடிச்சுக்கணும். and select both cells. 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு move the cursor to the right side of the bottom of the cell. The cursor will change to plus sign. Then fourth point, drag the plus sign to the cell you desire. The numbers will be generated automatically. You can generate any series by using this method. So first என்ன பண்ணணும்னா இந்த first செல்லில் நான் 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன், செகண்ட் செல்லில் 2ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ ட்ராக் பண்ணி நம்ம எது வரைக்கும் கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் generate auto numbers. So the next topic is function. So functions can be used to perform a simple or complex calculation. So function அப்படிங்கிறது எதுக்காகனா நம்ம simple calculation இல்லைனா complex calculation எது வேணாலும் பண்ணிக்கலாம். You can use different formulae in LibreOffice Calc. So நிறையா formulas வந்து நம்ம LibreOffice Calcல யூஸ் பண்ணலாம். A formula in a LibreOffice Calc start with an equal to sign. ஸோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு சைன் வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸில் கொடுக்கணும். ஸோ ஒரு ஃபார்முலா என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு சைன் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் அ சிம்பிள் டெக்ஸ்ட் வேல்யூ என்க்ளோஸ் இட் இன் டபுள் கோட்ஸ். ஸோ என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸால் என்க்ளோஸ் பண்ணணும். த ஆம்பர்சன் கேரக்டர் இஸ் யூஸ்டு டு ஜாயின் த டெக்ஸ்ட் வேல்யூஸ் இன் ஒன் அனதர். ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம், அதாவது ஆண்ட் சிம்பிள். ஆம்பர்சன் அப்படிங்கிறது இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம 2 வேர்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லிப்ரே அண்ட் ஆஃபீஸ், வி காட் த ரிசல்ட் லிப்ரே ஆஃபீஸ். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்னா லிப்ரே ஆஃபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டெக்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் statistical function. In LibreOffice Calc, there are many predefined formulae that can perform specific calculation. So calculation பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Some of them are given in the worksheet. ஸோ அது வந்து நம்மளோட ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க சிலதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்னு போட்டுட்டு இந்த மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து நம்ம சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே மார்க் கொடுக்குறேன். ஸோ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுறேன். 79, 89, 90, 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 5 மார்க்ஸும் நான் என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும், டோட்டல் பண்ணணும். ஸோ see here இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு சைன். ஸோ எவ்ரி ஃபார்முலா இஸ் பிகின் வித் ஈக்குவல் டு சைன். ஸோ ஈக்குவல் டு சைன் கொடுத்துட்டு சம் சம் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first cell. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G5. ஸோ G5 கோலன் லாஸ்ட் செல் இந்த 100ஓட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா G9 கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா we got the result 448. So this is the formula. See here the formula bar equal to sum of G5 colon G9. So what is the meaning of G5 colon G9? That is range.
ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 79லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற அந்த செல்ஸில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி போகிறோம். தட் இஸ் சம். ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் சம். ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் த டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க சில ஃபார்முலாஸ்க்கு. ஸோ சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா calculate the total of the given set of values. ஸோ என்ன செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸை calculate பண்ணுறதா சம்மோட ஒர்க். அடுத்தது ஆவரேஜ் அப்படிங்கிறது அந்த கிவன் செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து வி காட் த ஆவரேஜ். ஸோ அதை வந்து ஆவரேஜ் பண்ணோம், டோட்டலை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை ஏவிஜி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஆவரேஜ் நமக்கு கிடச்சிடும். தென் மேக்ஸிமம் அப்படிங்கிறது calculate the maximum value from a given set of values. ஸோ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த செட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மேக்ஸிமம். தென் மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மினிமம். தென் கவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சம் கொடுத்தாச்சு, அதே இங்கே ஆவரேஜ் நம்ம போட்டு பார்க்கலாம். F2 கொடுத்து இங்கே என்ன பண்ணலான்னா ஆவரேஜ் அப்படின்னு கொடுக்குறேன், AVERAGE ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இதோட ஆவரேஜ் இஸ் 89.5. ஸோ இதுலேயே நம்ம மினிமம் வேல்யூ இப்போ கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் நான் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் MIN மினிமம் ஆஃப் G5 to G9 அப்படின்னு கொடுத்தா வாட் இஸ் த மினிமம் வேல்யூ 79. ஸோ வி கெட் த ரிசல்ட் 79. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் தரேன், மேக்ஸிமம் ஆஃப் G5 to G9. So we got the result 100. So 100 is maximum number in the above given set of values. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட், நான் கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ டோட்டலி எவ்வளோ வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம் 5. ஸோ வி காட் த ரிசல்ட் 5. நமக்கு என்னென்னு கிடைக்கும் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரீ டிஃபைன்டு ஃபார்முலா இன் calc. ஸோ த நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் LibreOffice calc. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் LibreOffice calcல. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சம் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் இன் LibreOffice calc arithmetic, relational and logical. So all are know about what is arithmetic operator. So arithmetic operators are used to do some kinds of calculation with numeric values. They cannot be used with strings. So strings na text value. ஸோ டெக்ஸ்ட் வேல்யூக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. இட் யூஸ்டு ஒன்லி த நியூமரிக் வேல்யூ, நம்பருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வி நோ அபவுட் தட் arithmetic operator, simple arithmetic calculation like addition, subtraction, multiplication, division. ஸோ these are all called as arithmetic operator. ஸோ நமக்கு தெரியும் ப்ளஸ்னா அடிஷன், சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ், ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்பொனன்சியேஷன் அதுக்கு பேர். தென் பர்சன்டேஜ். ஸோ எப்படி நோட்டேட் பண்ணணும்னா இதை ஈக்குவல் டு சைன் முன்னாடி எப்போவுமே ஈக்குவல் டு சைன் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பொனன்சியேஷன் என்ன மீனிங்னா 5 power 2. இப்போ 5 இந்த சிம்பிள் போட்டு 2ன்னு கொடுத்தாங்கன்னா 5 power 2. அப்போ 5 வந்து 2 times வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 5 into 5. ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மீன்ஸ் used to compare the two values. ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். தே ஃபார்ம் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ அது வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்வேஸ் கிவ் அ சிங்கிள் வேல்யூ ஆஸ். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் ரிசல்ட்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஒன்றா ட்ரூ கொடுக்கும் இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஒன்றா ட்ரூ கிடைக்கும் இல்லைன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் தீஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா ஈக்குவல் டு, இது நமக்கு தெரியும், கம்பேரிசனே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் as relational operators. So the next is logical operator. Logical operators are used to compare two or more relational expression. These operators also always give a single value as result true or false. So இதுவும் வந்து நமக்கு ஒரு single value தான் கிடைக்கும். ஒன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நாட், அண்ட், ஆர். ஸோ எக்ஸாம்பிள், அக்ஷயாஸ் மதர் ஹாஸ் பர்ச்சேஸ்டு சம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்லேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க. மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபைண்ட் ஹவு மச் ஈச் ஃப்ரூட் காஸ்ட் ஹேர். ஸோ வாங்கிட்டு வந்ததில் லிஸ்ட்டு பார்க்குறாங்க எத்தனை எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ மேக்ஸ் த இனிஷியல் ஒர்க் ஷீட். ஸோ இனிஷியல் ஒர்க் ஷீட் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு C3 into D3 அப்படிங்கிற செல்லில் போடணும். சிமிலர்லி டைப் ஆல் த ஃபார்முலா இன் த
அதர் செல்ஸ் டு கேல்குலேட். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும், சம் கண்டுபிடிக்கணும். சம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரூட் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுட்டு ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோஸ். ஸோ ஜஸ்ட் வி வில் டூ இட் நவ். ஸோ நான் ஷீட் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ், FRUITS ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன காலம் இருக்குது, சீரியல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சீரியல் நம்பர், the next is item name, the next is rate, the next is quantity, the next is total. So Akshaya's mother purchased apple. Then second thing is grapes. Then third item is mango. So the quantity is, the rate is apple 1 kg is 100 rupees. Then grapes is 80 rupees. Then mango 90 rupees. So the quantity is 4 kg, 2 kg and also 4 kg. So total தான் நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் டோட்டல், டைப் த ஃபார்முலா ஈக்குவல் டு C3 into D3. ஸோ நம்ம அதை வந்து நம்ம செல்லுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம செல்லை பார்த்தோம் அப்படின்னா இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சியில் வந்து ரேட் இருக்குது, டியில் வந்து குவான்டிட்டி. ஸோ 100 rupees 4 kilo, 1 kilo 100 rupees மீன்ஸ் வாட் இஸ் 4 kilo. அப்போ 4 into 100, அப்போ 4 இதையும் மல்டிப்ளை பண்ணணும். சியும் டியும் மல்டிப்ளை பண்ணால் வி காட் தி டோட்டல். ஸோ அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா, ஈக்குவல் டு C3. இதோட வேல்யூ 100ஓட பிளேஸ் என்னென்னா C3, இதோட பிளேஸ் வந்து D3. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவல் டு C3 into multiply, simple multiplication into D3. ஸோ மல்டிப்ளை பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 into 100 400. ஸோ நமக்கு கிடச்சிருச்சு. சிமிலர்லி டூ இட் தீஸ் டூ. ஸோ இந்த ரெண்டுக்கும் அதே போல் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்ன, C4 into D4. ஜஸ்ட் சாரி அது வந்து தப்பாயிருச்சு. C4 into D4. இப்போ பார்த்தீங்கன்னா 80 into 2 160. அடுத்த சேம் ஃபார்முலா ஈக்குவல் டு, இதோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா C5 into D5. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதோட செல் அட்ரஸ் C5 D5 அப்படிங்கிறதுல இதோட செல் அட்ரஸ். ஸோ அந்த செல் அட்ரஸ் தான் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. தென் என்ட்ரு கொடுத்தோம்னா 360 rupees. ஸோ இப்போ இது கிராண்ட் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிராண்ட் டோட்டல் இது எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு கிராண்ட் டோட்டல். அப்போ சம் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு சம் ஆஃப். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் 400 அட்ரஸ், E3 followed by colon. ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் அட்ரஸ், E5. ஸோ E5 கொடுத்துட்டு E5 லாஸ்ட் அட்ரஸ் இஸ் E5 கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா we got the total, grand total is 920 rupees. ஸோ நமக்கு 920 rupees கிடச்சிருச்சு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட்டிங் டேட்டா. ஸோ ஷார்ட்டிங் டேட்டா மீன்ஸ் அரேஞ்சிங் a given set of data according to a particular order. It may be ascending or descending. That is called as sorting. ஸோ நம்ம இப்போ alphabetical orderல அரேஞ்ச் பண்ணுறது A to Z. ஸோ இப்போ நம்மளோட அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நேம்ஸ் எப்படி இருக்கும், alphabetic orderல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. A, B, C அப்படின்னு சொல்லி நேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் as arranging the given set of data according to particular order. That order may be ascending or descending, எப்படி வேணால் இருக்கலாம். That is called as sorting. ஸோ இது எப்படி பண்ணணும், select the data which you want to sort. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ஷார்ட் அப்படின்னு கொடுத்தா அது என்ன ஆகும்னா அசெண்டிங்காக ஆர் டிசெண்டிங்காக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோ அப்படின்னு இருக்குது. இதை அசெண்டிங் ஆர்டரில் பண்ணால் அசெண்டிங் ஆர்டர்லேயே தான் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாபு. ஸோ ascending means first to select the details and arrange the data. So that is ascending.
So the next is working with chart. One of the most popular features of this LibreOffice Calc software to generate the chart based on numeric data. The purpose of the chart is to visualize the data for easy understanding. To draw a chart for the following procedure given below. First, to select the data which you want to display the chart and click insert chart. So நம்ம இன்சர்ட்டில் போய் சார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு சார்ட் கிடைக்கும். See here. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு go to இன்சர்ட்டில் போய் சார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் த டேட்டா. Again told, go to insert and click chart. See here, the chart is appearing now. So this is insert chart. So நம்ம டேட்டாவை ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். So this is insert chart. Apple, grapes, mango. So நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். So this is chart. So in this chapter, we will learn the LibreOffice Calc. What is LibreOffice Calc and what is spreadsheet and what are the applications of spreadsheet and what are the advantages and disadvantages of spreadsheet and what is the difference between worksheet and workbook and what is row, what is column. These are all we learned in this chapter, and also how to enter the data, how to save the data and how to close the calc application, how to quit the பேக்கேஜ், ஆஃபீஸ் பேக்கேஜ், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் சம்ஸ் எப்படி போடணும், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். தென் மெர்ஜ் செல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் சம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த சாப்டரில். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். தேங்க்யூ.